இயேசுவை போல மாறணுமானா இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தார், அவருக்குள்ள என்ன விசேஷமான குணங்கள் காணப்பட்டது, அதை கவனித்து பார்த்து தியானித்து ஆசையோடு ஜெபித்தா பரிசுத்த ஆவியானவர் அந்த சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். கடந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக இயேசுவுக்கு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு உள்ள அனுபவங்கள், அதை தியானித்து வருகிறோம். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம், சில்ட்ரன் ஆஃப் காட். ரெண்டாவது, நாம் ஆண்டவர் இன்னும் நெருங்கி வரும்போது அவருடைய புத்திரராய் மாறுகிறோம், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தில் வரும்போது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ந்த நிலைமை. மூன்றாவது, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், அதாவது இயேசுடைய சீஷர்கள். அப்படின்னா அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும், அவர் நடந்தபடி வாழ. அதான் மூன்றாவது அனுபவம் தியானிக்கிறோம். இது முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஒரு அனுபவம் தியானிப்போம். அது இன்னும் முடியல, வரிசையாக தியானித்து கொண்டே வரும். இதுவரை இயேசுடைய சுபாவத்தில் 14 காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நான் அறிந்து கொண்டேன்னா, ஆண்டவர் என்னோடு பேசி நான் அவரை போல மாறணும் ஆசைப்பட்டு ஜெபிச்சதுனால இந்த 4 சுவிசேஷம் வேதத்தில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் இயேசுவனுடைய போதனைகள், அற்புதங்கள், வாழ்க்கையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறேன். நான் திரும்ப 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 வாசித்திருக்கிறேன். தமிழில் ஆங்கிலத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத முறை இந்த 4 சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் நடபடிகளே நான் வாசித்திருக்கிறேன். இதை வாசித்து தான் எனக்குள்ள இந்த ஆசை உண்டானது, நிறைய அறிந்து கொள்ள முடிந்தது வேதத்தில் இருந்து தான். அதனால் இன்றைக்கு ஒரு காரியம், 15ஆவதாக ஒரு காரியம் பார்க்க போகிறோம். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசுவை போல சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நான் செபிக்கிறது உண்டு. நோ செல்ஃபிஷ்னஸ், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நான் கற்றுக்கொண்ட இன்னொரு காரியம். இயேசு அதை போதனையாக சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்போ இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். டினை ஹிம்செல்ஃப். முதல்ல தன்னை வெறுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே சுயநலம் இருக்கக்கூடாது, செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவரை பின்பற்றுவதற்குள்ள இன்னொரு முக்கியமான காரியத்தை இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய போதனை மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையை கவனிங்களேன். இயேசு நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், மரித்தோரையும் எழுப்பினார், பிசாசு கட்டிலேருந்து நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார், நிறைய அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். எதையாவது தன்னுடைய பெருமைக்காக ஆண்டவர் செய்தாரா? யோசித்து பாருங்கள். ஏதாவது இயேசு பெருமைக்காக செய்தாரா? அல்லது தன்னுடைய லாபத்துக்காக ஏதாவது செய்தார்? இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது அற்புதம் செய்திருக்கிறத பார்க்க முடியுதா? நீங்கள் பாருங்களேன், இயேசுடைய செய்த அற்புதம் அதெல்லாம் கொஞ்சம் தியானித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எதையாவது சுயநலத்துக்காக இயேசு செய்தாரா? சுய லாபத்துக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்னு யோசித்து பாருங்கள். இல்லை, நான் செய்யும்போது ஒரு சுயநலம் அப்படியே மேலே ஓங்கி வருதில்லை, நம்ம அதை மேற்கொள்ளாட்ட ரொம்ப ஆபத்தாயிரும். இயேசு என் மூலமாக ஒரு அற்புதம் செய்தால் எனக்கு பேர் புகழ் கிடைக்கும், அந்த ஆசை வரும் இல்லை? நான் மனுஷங்க தானே இல்லை? இயேசு என் மூலமாக ஒரு அற்புதம் செய்துட்டா அப்போது என்னுடைய புகழ் பரவும், அப்போ ஜனங்க காணிக்க கொடுப்பாங்க, அதனால் நான் ஊழியத்தை நெல்லை விரிவாக்கி கொள்ளலாம். அது ஒரு சுயநலம், அப்படி தானே? அப்போ நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? அற்புதம் நடந்தால் ஒரு மனுஷன் அல்லது மனுஷி அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க ஆண்டவரை துதிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குமேன்றதை தாண்டி அதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு ஆத்மா சபைக்கு வர்றதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன நன்மை, தேவன் எப்படி சந்தோஷப்படுவார் என்கிறது தான் மேலோங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு தசமபாகம் கிடைக்கும், இந்த குடும்பம் வந்துட்டால் தசமபாகம் நிறைய கிடைக்கும், ஊழியத்துக்கு சப்போர்ட் கிடைக்கும், இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்தாலே டேஞ்சர். ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு, பொது வாழ்க்கையில் மற்றவங்களுக்கும் சரி, எல்லாருமே கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். என்னுடைய உள்ளத்தில் சுயநலம் இருக்குதா?
இயேசு எந்த இடத்துலையாவது வியாதியஸ்தரை என்கிட்ட கூட்டுவாங்க, என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? தி அனாயிண்டிங் இஸ் அப்பான் மீ இஸ் கிரேட், ஐ கேன் டூ எனி மிராக்கிள், எந்த அற்புதம் செய்ய முடியும், கொண்டு வா, சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயாவது இயேசு சேலஞ்ச் பண்ணி இருக்கிறாரா? நீங்கள் பாருங்களேன், எங்கேயாவது சேலஞ்ச் பண்ணி கொண்டு வா நான் அற்புதம் செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி இயேசு செய்தது உண்டா? பெருமைக்காக வந்து பாரு, நான் அற்புதம் செய்ய போகிறேன், காம் எல்லோரும் வந்து பாருங்கள் நான் இப்படி அற்புதம் செய்கிறேன்னு பாருங்கள். இயேசு எங்கேயாவது இப்படி செஞ்சுருக்காரா? இல்லை. அப்போ இயேசு ஏன் அற்புதம் செய்தார்னா, திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மனது உருகி அற்புதம் செய்தார். அவங்கள பார்த்து, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இந்த மகள் கண்ணீர் வடிக்கிறாளே, ஐயோ இந்த மகன் வேதனைப்படுறானே, இவங்களுக்காக தானே நான் இந்த உலகத்தில் வந்த மனது உருகி இயேசு அற்புதம் செய்தார். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. என்னால் செய்ய முடியும், ஐ கேன் டூ எனிதிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு பெருமைக்காக அப்படி இல்லை. இயேசு அப்படி செய்யலை, மனதுருகி தான் அற்புதம் செய்தார். இதில் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு இயேசு எந்த அற்புதமும் செயல்படவே இல்லை. இதில் தான் நம்ம கவனம். முக்கியமாக ஊழியக்காரங்களும் சரி, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவை போல அதில் சாத்தான் தந்திரமாக நுழைவான். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அவர் கத்தர் சொல்லி ஒரு ஜெப வீடு கட்டி கொண்டிருந்தார். ஜெபிக்கிற மக்களை கூட்டி தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அது கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. நிறைய தேவைகள் கத்தரையே சார்ந்து ஜெபித்து செய்து கொண்டே வருகிறார். இப்போ திறக்கிறதுக்கு ஒரு தேதி அறிவிச்சிட்டாங்க. அன்றைக்கி பிரதிஷ்டை திறக்க போகிறோன்னு சொல்லி 2-3 மாதம்தான் இருக்குது. அந்த கடைசி வேலை தான் நிறைய செலவுகள் வரும். சர்ச்சு கட்டுறவங்களை கேட்டு பாருங்கள். ஒரு சபை கட்டடம் கட்டுறவங்க, ஆண்டவருக்காக ஒரு பில்டிங் கட்டுறவங்களுக்கு, எந்த பில்டிங்னாலும் கடைசி நேரம் தான் நிறைய செலவுகள் வரும். அது மாதிரி இந்த ஜெபரை கட்டி முடிக்கிறதற்கு லட்சங்கள் தேவை. ரொம்ப நெருக்கமான சூழல். இந்த இவ்வளோ நாளைக்குள்ள இவ்வளோ பணம் வருமா, முடிச்சிட முடியுமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் கருத்து, ஆண்டவரை இதுவரை தேவை சந்திச்சிங்கன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்கு இவ்வளோ தேவை இருக்குது, அதை செய்யணுமேன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் வருது. வெளிநாட்டில் இருந்து, வளைகுடா நாடுகளில் இருந்து ஒரு கடிதம் அந்த ஊழியக்காரருக்கு வருது. என்ன வருது? 2 வாரம் ஊழியத்துக்கு எங்கள் நாட்டுக்கு வாங்க, நாங்கள் பல சபைகள் இருக்குது, சில பட்டணங்களில் இருக்கிறோம், ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வந்து செய்தி கொடுக்கணும், ஊழிய அழைப்பு வருகிறாரு. அதை வச்சு நான் ஒரு பக்கம் அவருக்கு நம்ம இந்த பில்டிங் கட்டி முடிக்கணுமே, கொஞ்ச நாள் தானே இருக்குது, கவனம் செலுத்தணுமே, இப்போ நம்ம போயிட்டு வந்தால் பில்டிங் வேலைகள் சரியாக முடிக்காமல் போயிடக்கூடாதுன்னு எண்ணம். இன்னொரு பக்கம் பண தேவை இருக்குது நமக்கு நிறையா. அப்போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டால், இந்த நாடு எங்கே இருக்குது? வளைகுடா நாடுகளில் இந்த இடம் எங்கே இருக்குது? அவருக்கு புதுசாக இருக்குது அந்த நாடு. அவங்க சொன்னாங்க, பிரதர் இங்கே நம்ம நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அவருக்கு சொல்லப்பட்டது. தமிழ் சபைகள் இருக்குது, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நீங்கள் 2 வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா அவங்க காணிக்கை கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இந்த ஜெபரையை கட்டி முடிச்சிடலாமே. இப்போ அவங்களுக்கு நிறைய பணம் தேவை இருக்குல்ல, அப்போ நீங்கள் 2 வாரம் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் அந்த பணத்தை வச்சு கட்டி முடிச்சிடலாம். அது மாதிரி அவங்க காணிக்கை கொடுப்பாங்க, ஏன்னா அவ்வளோ வசதி அங்கே இருக்குது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அந்த நண்பர் சொன்னார். இப்போ அவருக்கு பெரிய டைலமா. இப்போ 2 வாரம் ஊழியத்துக்கு போனால் கை நிறைய காணிக்கை கிடைக்கும், அவங்க தருவாங்க, அதை வச்சு ஊழியத்துக்கு தானே ஜெபரையே கட்டி முடிச்சிடலாம். ஆனால் நாங்கள் போன என் மனசில் என்ன எண்ணம் இருக்கும்? அங்கே போகிற அந்த சபை, பிரசங்கிக்க வர மக்கள், அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, என்னை தேவன் கொண்டு போன நோக்கம் நிறைவேறணுமே என்ற சிந்தை இருக்குமா? எவ்வளோ காணிக்கை தருவாங்க, இந்த சர்ச்சில் எவ்வளோ தருவாங்க, அந்த சர்ச்சில் எவ்வளோ தருவாங்க, எவ்வளோ காணிக்கை வரும், இதுக்கு சீக்கிரம் கட்டி முடிக்கணுமே, அதுக்கு பணம் வந்துடுமா, அந்த எண்ணம் இருக்குமா? மனுஷங்க தானே. ஊழியக்காரனாக இருந்தாலும் அந்த வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவதூதன் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற அந்த போராட்டம் இருக்க தானே செய்யும். அதில் இன்னொரு பக்கம், நான் எனக்கு வீடு கட்டவா நான் கேட்குறேன், அந்த ஜெபாரை தானே கட்டுறேன், ப்ரேயர் ஹவுஸ் தானே கட்டுறேன், அதுக்கு பணம் தேவை இருக்குது, அது ஊழியத்துக்கு தானே. அப்போ ஆனால் அந்த நாட்டுக்கு ஊழியத்துக்கு போனால் இப்போ ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் என்ன வரும்? எவ்வளோ காணிக்கை கிடைக்கும், எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து சீக்கிரம் அதை கட்டி முடிக்கலாம், அதுதானே சிந்தனையில் வரும். ஆண்டவர் ஏன் அந்த நாட்டுக்கு கொண்டு போகிறார், அந்த மக்களுக்கு என்ன செய்தி சொல்லணும், அந்த மக்களுக்கு என்ன நன்மை வைத்திருக்கார், அந்த சபைக்கு என்ன ஆசீர்வாதம் வரும், அந்த சிந்தனை அடிபட்டு போயிடும். அப்போ அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்துடுதா? போராட்டம். இப்போ 2க்கு நடுவில் அவருக்குள்ள போராட்டம். ஒன்று சுயநலம் சொல்லுது, நீ போ,
அவனுக்கு கை நிறைய காணி கிடைக்க வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு போராட்டம், இப்போ போனால் வெறும் பணம் தான் மைண்டில் நிற்கும், அது சுயநலம், அப்படி போகக்கூடாதே, ஊழியன்னு அப்படி செய்யக்கூடாதே, பண சிந்தையோடு ஊழியம் செய்கிறது பாவம், நம்ம மக்களுக்காக தானே ஊழியம், ஜனங்களுக்காக தானே ஊழியம், அது தானே செய்யணும். இப்போ ரொம்ப டயலாமா என்ன செய்கிறாரு? இப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இல்லை, ஆண்டவர் பார்ப்பார்ல, கவனி சிந்தனையில் என்ன ஓடுது, இவன் என்ன யோசிக்கிறான், என்ன சிந்திக்கிறான், தேவனு கவனிப்பார்ல அந்த ஊழியக்காரனை, என்ன தீர்மானம் எடுக்கிறான் பார்க்கலான்னு சொல்லி கர்த்தர் இவர் போய் ஜோமணி பார்க்க. ஆண்டவர் என்ன செய்ய, போகணுமா வேண்டாமா? ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். ஆண்டவர் எஸ் சொல்லலை, நோவும் சொல்லலை. சொல்ல நேரம் அப்படி தான் ஆண்டவர் நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எஸ்ஸும் சொல்ல மாட்டார், நோவும் சொல்ல மாட்டார், நம்மகிட்ட விட்டுருவார். நீ என்ன தீர்மானம் எடுக்கிறன்னு தூரத்துலேருந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பார். நீ என்ன தீர்மானம் எடுக்கிற பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சு பார்க்குறாரு. ஆண்டவர் எஸ்ஸு சொல்ல மாட்டேங்கிறார், நோவும் சொல்ல மாட்டேங்கிறார், போன்னு சொல்ல மாட்டேங்கிறார், போகாதன்னு சொல்ல மாட்டேங்கிறார். தீர்மானம் எடுக்கிறத ஓன்ட்ட விட்டுறேன்றார். நீ சுயநலமாக தீர்மானம் எடுக்கிறியா? உன் மைண்டில் எது இருக்குது? செல்ஃபிஷ்னஸ் இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்ட சிந்தை இருக்குதா? நம்ம ஊழியத்துக்கு பணம் வேணுமேன்னு சிந்தை இருக்குதா? நீ அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக ஊழியம் செய்ய போறியா, பணம் கலெக்ட் பண்ண போறியா? டைலமா வருது இல்லை? இப்போ இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சு பார்த்து ஆண்டவர் ஒன்றுமே பதில் சொல்லலையா? இப்போ இவர் தான் தீர்மானம் எடுத்து ஆகணும். இவர் என்ன தீர்மானம் எடுத்தார்? ஆண்டவரே, நான் இப்போ இந்த ஊழியத்துக்கு போனால் நானும் மனுஷன், என் மைண்டில் தான் ஓடும், எவ்வளோ காணிக்க வரும், சீக்கிரமாக இந்த ஜெப வீட்டை கட்டி முடிக்கணுமே, இந்த ஊழியத்துக்குள்ள பணம் தேவருக்கு, அதுக்கு பணம் கிடைக்குமான்னு எண்ணம் வரும். நான் பணத்துக்காக ஊழியம் செய்ய போகக்கூடாது, இது வரைக்கும் நீர் என்னை அப்படி அனுப்பலை, அதனால் நான் பணத்துக்காக ஊழியம் செய்ய போகக்கூடாது. நான் போன ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும், என்னை ஊழியத்துக்கு அழைக்கிற அந்த சபையும் அந்த மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த சிந்தை மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கணும். இப்போ சுயம் எனக்குள்ளே வந்துடும். வேண்டாம், நான் போகலை, நான் போக மாட்டேன், இன்னொரு முறை நான் போய்க்கொள்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் லெட்டர் எழுதிட்டேன். இந்த முறை என்னால் வர முடியாது இருக்கிறேன், எனக்கு அங்கே ஒரு பொறுப்பான வேலைக்கு அது செய்து முடிக்கணும், மன்னித்து கொள்ளுங்கள், இன்னொரு முறை கர்த்தர் நற்புறன்னு பதில் அனுப்பிட்டான். அப்போ தான் ஒரு நிம்மதி, சமாதானம் வந்தது. அப்போ இவ்வளோ பெரிய தேவை இருக்குதே, இது எப்படி சந்திக்கப்படும்? சில மாதங்களை கர்த்தர் அற்புதம் செய்துட்டார். ஒரு குறை இல்லாமல், கடனை இல்லாமல் எல்லாத்தையும் கட்டி முடித்து கொடுத்துட்டார். இங்கே தான் நமக்கு பிரச்சனை வரும், சுயம் வரும், சுய ஆசை, சுய விருப்பம். இதில் தான் நிறைய ஊழியங்கள் பாதிக்கப்படுகிற, சபைகள் பாதிக்கப்படுகிற. ஆரம்பம் நல்லா இருக்குதுமா, ஆவியானவர் கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று ஊழியம் வளர வளர, பண தேவை வர வர சுயமுள்ள நுழையுது. அதில் தானே அடுத்த ஆளை திட்டினா காசு வருதில்ல. இன்றைக்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அடுத்த ஆளை திட்டி போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதில் காசு வருதில்ல. சுயநலத்துக்காக அடுத்தவங்களை திட்டி அவமானப்படுத்துவார். உலகத்தில் காசு கிடைக்கலாம், ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கணும் இல்லை, அதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறதில்லை. அதனால் நாம் தேவ பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கணும். அதனால தான் நானும் கூட ஆண்டவர் இயேசுவை போல் இருக்கணும்னு சொல்லி இப்போ வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கெல்லாம் போனால் நான் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ 40 வருஷமாக வெளிநாட்டு ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்து போய் கொண்டு வருகிறார். இப்போவும் நான் ஒரு வெளிநாட்டில் 2 நாளோ 1 வாரம் ஊழித்து போனாலும் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு தான் எந்த ஊழியத்துக்கு நான் செல்லுவேன். இந்தியாவிலானாலும் சரி, வெளிநாட்டு ஊழியமானாலும் சரி, நான் போகும்போது ஆண்டவரே, காணிக்கை பற்றி சிந்தனையே மனசில் வரக்கூடாது. அவங்க எவ்வளோ காணிக்கை தருவாங்க, எவ்வளோ காணிக்கை வரும், அதை வச்சு இங்கே ஊழியத்தில் என்ன செய்யலாம், இந்த சிந்தையோடு நான் ஊழித்து போகக்கூடாது. என் சிந்தை முழுவதும் ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள். தேவ சித்தை நிறைவேறணும், என்னை அழைக்கிற அந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும், அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னை கொண்டு போகிற உம்முடைய நோக்கம் நிறைவேறணும். இதுக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சுட்டு தான் இன்றைக்கு நான் பிரயாணப்படுகிறேன். அந்த சிந்தை எனக்கு வந்துடக்கூடாது. நான் மனுஷன் தானே, எனி டைம் அந்த சிந்தை நம்ம மேற்கொண்டு விடக்கூடும். அதனால் நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிப்பேன், அந்த சிந்தனையை பொறுப்படுத்துவேன், அந்த எண்ணமே எனக்குள்ளே வரக்கூடாது. அதனால தான் இத்தனை நாட்டுக்கு ஊழித்து பேர், அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, எங்கேயும் இப்போ நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணதே கிடையாது. தேவனுடைய கூடாரம் கட்டும்போது சரி, இதுக்கு முன்னால் ஊழியங்களுக்கு சரி, எங்கேயும் ஃபண்ட் ரைஸிங்கை நான் பண்ணினதே கிடையாது. இந்த ஊழியம் இவ்வளோ தேவை இருக்குது, நீங்கள் கொடுங்கன்னு எங்கேயும் கேட்டதில்லை. அதுக்கு நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது ஒரு ஊழியம் கிடையாது.
அதுக்கு நான் போகிறதில்ல. நான் அனுப்புறது வசனத்தை அறிவிக்க, சுவிசேஷத்தை சொல்ல, அங்கே இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, அவ்வளோதான். அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு போகிறேன். என்னை நான் காத்துக்கொள்ள இயேசுவை போல சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் அவங்ககிட்ட என்ன நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறவங்களுக்கு நன்மை நடந்துட்டு அவங்க நம்ம ஊழியத்துக்கு ஏதாவது தந்துடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதான் சுயநலம். இயேசு அவ்வளோ அற்புதம் செய்தார், ஏதாவது எதிர்பார்த்தாரா? செத்தவங்களை எழுப்பிட்டு அவங்க ஏதாவது நமக்கு தருவாங்க, நன்மை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாரா? இல்லையே. அந்த மாதிரி நான் ஊழியம் செய்யணுன்னு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் கூட பாருங்களேன், நம்ம வீட்டில் ஏன் சண்டை வருது? மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி சண்டை. சுயனம், செல்ஃபிஷ்னஸ். மற்றவங்க நன்மை பார்ப்பதில்லை. ஒரு மனைவி என்ன நினைக்கணும்? இந்த கணவருக்கு ஏற்ற துணையாக இருக்க தான் கர்த்தர் என்னை அவரோடு இணைத்திருக்கிறார், அதுக்கு நான் என்ன தியாகம் பண்ணி அவருக்கு துணையாக இருக்கலான்னு நினச்சா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம். புருஷன் என்ன நினைக்கணும்? இந்த மனைவியை கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையாய் தந்திருக்கிறார், என் மனைவிக்கு நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, அவளை எப்படி சந்தோஷமாக வைத்திருப்பது என்று சுயநலம் இல்லாமல் மனைவி நேசிக்க ஆரம்பித்தா பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாருக்குள்ள ஒரு சுயநலம். அப்படி இருக்கிற மனைவினாக்கி, நீ எனக்கு சேவை செய்ய தானே வந்திருக்கிற, இனி எனக்கு நன்மை செய்ய தானே வந்திருக்க, நீ இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்காக தான் நீ. அந்த சுயம். மனைவி நினைக்கிறாங்க, நான் அப்படிலாம் இருக்க முடியாது, எங்கள் வீட்டில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தல, நான் வந்து அடிமையாக வந்துட்டேன் அப்படின்னு சுயத்துக்கு இடம் கொடுக்கறனால தான் கணவன் மனைவி பிரச்சனை வருது, மாமியார் மருமகள் பிரச்சனை வருது. மாமியார் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் என் பையனை நான் வளர்த்தேன், நீ என்ன என் மகனுடைய வாழ்க்கையில் வந்து இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி சுயம், அந்த செல்ஃபிஷ்னஸ். இதுதான் நிறைய குடும்பத்தை உடைக்க காரணம், குடும்ப பிரச்சனை காரணம், ஊழிய பிரச்சனை காரணம், சபை பிரச்சனை காரணம் சுயம். எதுக்கு போட்டி பொறாம, செக்ரட்டரி ட்ரெஷரை சண்டை, நீதிமன்றம் வரைக்கும் போய் நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் பாருங்கள் சுயம். அந்த சுயநலந்தான். நான் எனக்குடைய ரைட்ஸ் இருக்குது. இதனால தான் இன்றைக்கி சபையில் சண்டை, வீட்டுக்குள்ளே சண்டை, ஊழியங்களுக்குள்ளே சண்டை, எல்லாத்துக்கான சுயம். ஆனால் தான் ஆண்டு சொல்ல, சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்று. இயேசுவை பின்பற்ற நமக்குள்ள சுயநலமே இருக்கக்கூடாது. நோ செல்ஃபிஷ்னஸ். அதுதான் உங்கள் குடும்ப சமாதானத்தை பாதிக்குது, சபையை பாதிக்குது. அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரியா? இயேசுவே உம்மை போல நான் வந்து சுயநலம் இல்லாமல் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. அந்த குணம் இயேசு தருவார். இப்போ இருதயத்தில் கை வைங்க. உம்மை போல நான் வாழணும், இயேசுவை உம்மை போல வாழணும். ஜெபிங்க தம்பி, ஜெபம் பண்ணுங்க, மகளே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. உம்முடைய சீஷர்கள் எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. தீமை செய்கிற மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயம், இயேசுவின் இருதயம் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா சீஷரையும் அப்படி மாற்றிவிடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.